அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை தெளிவுபட மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். வசனங்களை கூட்டாமலும் குறைக்காமலும் குறியீடுகளை மிக சரியான முறையில் வெளிப்படுத்தி ஓதி காட்டினார்கள். நெடில் குறில் முறைகளை பேணி ஓதினார்கள். இந்த விதமாக ஓதுவதற்கு குர்ஆன் தஜ்வீத் என்று கூறுவார்கள். இந்த கலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்லாமல் இதனை கற்பதும் கற்பிப்பதும் மிகவும் மகத்தான நன்மைகளை தேடித்தரக்கூடிய பணிகள் ஆகும். திருக்குர்ஆன் வசனங்களை தெளிவாக ஓதி காட்டியதோடு அவற்றுடைய பொருளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதித்து வந்தார்கள். ஏனென்றால் அரபு மொழி அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு குர்ஆனுடைய கருத்துக்களை முழுமையாக அறிந்துவிட முடியாது. திருக்குர்ஆனுடைய கலை சொற்கள், வழக்குகள், வசனங்களுடைய நோக்கம் முதலான அடிப்படை தகவல்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு திருக்குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய தகுதி மற்ற எவரையும் விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அதிகமாக உண்டு. பொதுவாக ஒவ்வொரு கலைக்கும் ஒரு ஆசான் தேவை. மொழி அறிவு மட்டும் போதாது. ஒவ்வொரு கலையிலும் உள்ள நுணுக்கங்களை அறிந்து அவற்றை விளக்கி காட்டும் ஆற்றல் படைத்த ஒருவரிடம் கற்றுத் தேறினால்தான் அந்த கலையின் உண்மை விளக்கத்தை பெற முடியும். ஆங்கில மொழி அறிவு ஒருவரிடம் இருப்பதனால் அவர் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள மருத்துவம், பொறியியல் முதலான கல்விகளை அறிந்து விடுவார் என்று கூற முடியாது. மாறாக அதற்கு பயிற்சியாளரிடம் அவர் பயின்று ஆக வேண்டும். இதைப் போலத்தான் வேத நூலை கற்றறிந்து அதன் நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நபியுடைய வழிகாட்டுதல் தேவை. திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை விளக்கி கூறும் பொறுப்பை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றிருந்தார்கள். வசனங்களுடைய நோக்கங்களை அவர்களே நன்கறிந்தவர்கள் என்பதால் இதற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்பது தெளிவு. உதாரணமாக, எவர்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு தங்கள் நம்பிக்கையோடு எவ்வித அக்கிரமத்தையும் கலந்துவிடவில்லையோ அவர்களுக்கு நிச்சயம் அபயம் உண்டு, அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவார்கள் என்ற திருவசனம் அருளப்பெற்ற பொழுது எங்களில் யார் அக்கிரமம் புரியாமல் இருக்கின்றோம் என்று நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக இறைவனுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநீதியாகும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை நீங்கள் செவிமடுக்கவில்லையா என்று கேட்டார்கள். அக்கிரமம் என்பதற்குரிய பொதுவான பொருளை இங்கே இணை வைப்பது என்று குறிக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வரையறுத்து கூறியிருக்கின்றார்கள். இதை விரிவாக்கம் செய்தும் வரையறுப்பதும் இறைவேதம் கற்பிப்பதல் என்பதன் நோக்கமாகும். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் சூரத்துல் பக்ரானுடைய தஃப்சீர் உள்ளது, பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.